திமுகவில் மட்டும்தான் சாதி மத வேறுபாடின்றி அனைவருக்கும் சமமான வாய்ப்பு வழங்கப்படுகிறது என்று நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு பெருமிதம் தெரிவித்துள்ளார். முத்தமிழறிஞர் கலைஞரின் நூற்றாண்டு நிறைவு விழா பொதுக்கூட்டம் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றியை தந்த பொதுமக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விழா திருச்சியில் நடைபெற்றது. திருச்சி தெற்கு மாவட்ட திமுக சார்பில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். மாநகர திமுக செயலாளர் மதிவாணன் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் இதில் பங்கேற்றனர். அப்போது பேசிய அமைச்சர் கே என் நேரு, திருச்சியில் மருத்துவக் கல்லூரி, வேளாண் கல்லூரி உள்ளிட்டவை முத்தமிழறிஞர் கலைஞர் காலத்தில் கொண்டு வரப்பட்டவை என்று பெருமிதம் தெரிவித்தார். திமுக தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமது 3 ஆண்டு கால ஆட்சியில் 3000 கோடி ரூபாய் மதிப்புள்ள பல்வேறு திட்டங்களை திருச்சி மாவட்டத்திற்கு கொண்டு வந்துள்ளார் என்றும் புகழாரம் சூட்டினார். திருச்சி தெற்கு மாவட்டத்தில் அதிக வாக்குகளை பெற்று தந்த அமைச்சர் அன்பில் மகேஷுக்கு 10 சவரன் தங்க சங்கிலி வழங்கப்படும், கௌரவிக்கப்படுவார் என்றும் அமைச்சர் கே என் நேரு அறிவித்தார். மற்ற முதலமைச்சருக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக இருந்தவர் கலைஞர் அவர்கள். இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அதே பாணியை பின்பற்றி தொடர்ந்து ஒரு தேர்தல் என்று சொன்னாலும் சரி, அல்லது ஒரு பொது நிகழ்ச்சி என்று சொன்னாலும் சரி, இருக்கிற கிளைக்கழக செயலாளர் முதல் கொண்டு நேரடியாக தொடர்பு கொண்டு தொலைபேசியில் பேசுகிற ஒரு முதலமைச்சர் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எல்லாம் பார்க்கலாம், மற்ற இடங்களில் எப்படி நடக்கிறது என்றால் திமுகவில் மட்டும்தான் ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் தொடர்ந்து அனைவருக்கும் சமமான ஒரு வாய்ப்பை தருகிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதனால்தான் நம்ம இன்றைக்கு கழகம் 40க்கு 40 என்று வந்திருக்கிறது. முன்னதாக உரையாற்றிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி என்பது திமுக முதன்மை செயலாளர் அமைச்சர் கே என் நேரு பெற்ற வெற்றி என்று புகழாரம் சூட்டினார். சிறுபான்மையினர் மற்றும் பட்டியலின மக்களுக்காக திமுகவினர் செயல்படுகின்றனர் என்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்தார். மேலும் திருச்சி தெற்கு மாவட்டத்தில் கூடுதலாக வாக்குகளை பெற்று தந்த திமுக நிர்வாகிகளுக்கு அவர் நன்றி கூறினார். நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், நம்முடைய இளைஞருடைய செயலாளர், இவருடைய உழைப்பு, இவருடைய திட்டத்திற்கு கிடைத்திருக்கின்ற வெற்றி, குறிப்பாக இந்த வெற்றியை எங்களுக்கு வழங்கி இருக்கின்ற அது சிறுபான்மை மக்களாக இருந்தாலும் சரி, ஆதி திராவிடர் பிரிவை சார்ந்திருக்கின்ற மக்களாக இருந்தாலும் சரி, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை உங்களுடைய பாதத்தில் முத்தங்களாக தர நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அனைத்து பொதுமக்களுக்கும், எங்களுடைய உடலாக உயிராக எங்களோடு கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து பொதுமக்களுக்கும், வாக்காளர் பெருமக்களுக்கும் எங்களது கோடான கோடி நன்றிகளை நாங்கள் தெரிவிக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம்.